இந்த ரோஜாக்கள் தொடர்ந்து இனி பூக்கணுன்னா நாம் அடிக்கடி உரம் கொடுக்கணுங்க. வெயில் அதிகமாக இருந்ததுனால நாம் திட உரங்கள் எதுவும் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். சில நேரங்களில் மழை வருது, இருந்தாலுமே நாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம். ஹியூமிக், சீவீட் இப்படி நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். நீர் உரங்களே இந்த சீசனில் சிறந்தது. அதனால் நாம் இன்றைக்கு செடி முழுதும் நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கான ஒரு உரம் கொடுக்க போகிறோம். செடி பூக்கிறதுக்கு முன்னால் நல்ல ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இலைகள் செழிப்பாக இருக்கிறத பார்க்குறதுக்கே நமக்கு நல்லா இருக்குங்க. அந்த ப்ரௌன் கலர்ந்த ஒரு பச்சை நிறமும் கலந்த ஒரு துளிர்கள் வரும் பொழுது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரோஜாக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இது சென்டிமெண்டல், ஏற்கனவே நீங்கள் பார்த்தது பன்னீர் ரோஜா. இவை அனைத்துமே எங்கள் தோட்டத்தில் நல்ல இந்த வெயில் காலத்துலேயும் இந்த ட்ரீ ரோஸ் பூக்க தாங்க செய்யுது. ஆனால் அளவில் சின்னதாக இருக்குது, இருந்தாலும் போதுமானது. இன்று நாம் கொடுக்கக்கூடிய உரம் பாருங்கள், கடலை பிண்ணாக்கு கரைசல். கடையில் கடலை பிண்ணாக்கு வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செடிக்கு 5 கிராம் வீதம் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய பன்னீர் ரோஜாக்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு, மற்ற செடிகள் இருக்குது, எல்லாவற்றிற்குமே சேர்த்து நான் 1/2 கிலோ ஊற வச்சுருக்கேங்க. இந்த ஊற வைத்த கடலை பிண்ணாக்கு ஒரு 2 நாளைக்கு அல்லது 3 நாளுக்கு ஊற வைக்கலாம். இதில் பொதுவாக நாம் டிஏபி ஒரு கைப்பிடி சேர்ப்போம், ஆனால் இந்த சீசனில் நான் சேர்க்கலைங்க. இது வெயில் காலம்ன்றதுனால நான் டிஏபி சேர்க்கலை. மழை காலத்தில் நீங்கள் சீசன் மாறும் பொழுது இதே கடலை பிண்ணாக்கு கரைசலில் நீங்கள் ஒரு கைப்பிடி, அதாவது நீங்கள் ஊற வைக்கிற கடலை பிண்ணாக்கை பொறுத்து அந்த அளவு இருக்கும். 5 கிராம் கூட போட்டுக்கலாம், அல்லது ஒரு 20 கிராம் கூட போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ கடலை பிண்ணாக்கு எடுக்கிறீங்களோ அதற்கு மிக மிக குறைவான அளவில் டிஏபி ஊற வச்சு அதில் ஒரு கைப்பிடி வேப்பம் பிண்ணாக்கு கலந்து ஊற வச்சு கொடுத்தோன்னா அவ்வளோ அழகான ஹெல்த்தியான துளிர்கள் வரும். முழுமையான சத்துக்கள் ரோஜா செடியின் வேருக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன நாற்றுக்களாக இருக்கக்கூடிய வெண்டை நாற்றுக்களுக்கு கூட நான் இந்த உரத்தை கொடுக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கடலை பிண்ணாக்கு கரைசலை 3 நாட்களுக்கு ஊற வைத்து அதில் 1 மக்கு கடலை பிண்ணாக்கு எடுத்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணியில் அதை கலக்கணும். அப்படி கலந்த பிறகு தான் நீங்கள் எல்லா செடிக்கும் ஊற்றிடணும். இதனால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.